ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 29/8/2023 சோபகிருத வருஷம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சித்த யோகம் கூடிய திரையோதசி கார்த்தால கார்த்தால மத்தியானம் ஒரு 1 மணி வரலாம் இருக்குது. அதுக்கப்புறம் சதுர்தசி. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தேன்னா ஸ்ரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் 43-44 நாழிகை, ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் இருக்குது. இன்றைக்கி ஆவணி ஸ்ரவண நட்சத்திரம், ஓணம் பண்டிகை. இன்றைக்கி பெரிய விசேஷம். இன்றைக்கி பார்த்தேன்னா ஓணம் பண்டிகை. இன்றைக்கி ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கோம். அது தவிர இன்றைக்கி ஹயக்ரீவ ஜெயந்தி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி சந்திர பகவான் மகர ராசியில் இருக்க திருவோண நட்சத்திரம் அப்படின்றதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு, பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தின் மூலியமாக உங்களுக்கு தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். சரி, இன்றைய கோல்சார நிலைமை என்ன அப்படின்னு பார்ப்போம். மேஷ ராசியில் குருவும் ராகுவும், கடகத்தில் வக்கர சுக்கிர பகவான், சிம்மத்தில் புதனும் சூரியனும், கன்னியில் செவ்வாய் பகவான், துலாத்தில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான் திருவோண நட்சத்திரம், கும்பத்தில் மகரத்தில் சந்திர பகவான், அதை தவிர சனி பகவான் வக்கரகிரியில் இருக்கார். இது இன்றைய கோல்சாரத்தின் நிலைமை. இன்றைக்கி ஒரு தகவல் பார்த்தேனால் திருவோணம் பெரிய விசேஷம். ஸ்ரவண நட்சத்திரம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம். திரு ஓணம், அதாவது 2 நட்சத்திரங்களுக்கு பெரிய ஏற்றம் உண்டு. ஒன்று திரு ஓணம், திரு ஆதிரை, 2 நட்சத்திரங்கள். அதில் திரு ஓணம் அப்படின்றது இந்த ஆவணி திரு ஓணம் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இது மோஸ்ட்லி இங்கே கேரளாவில் ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது. ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி அவர் திருப்பியும் தன்னுடைய மக்களை எல்லாம் பார்க்குறதா ஒரு ஐதீகம். இந்த பூக்கோலம்லாம் போட்டு வைப்பா. அதன் மூலியமாக, அதாவது சொத்தை வித்தாவது ஓணத்தினுடைய இதுவை செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓணத்தினுடைய அதாவது சாப்பாடு போடணும்னு சொல்லியிருக்கு. அதனால் அந்த மாதிரி ஓணம்ன்றது ஒரு பெரிய ஏற்றமான ஃபங்க்ஷன். கேரளாவில் இன்னும் பண்ணிட்டுருக்கா. இது மதுரையில் இல்லாமல் இருந்ததாக தகவல். புராண காலத்தில், அதாவது புராண காலம்லாம் என்ன, நம்ம சோழர்கள் காலத்துலலாம் மதுரையில் இல்லாமல் இந்த இது ஓணம் ஃபங்க்ஷன் நடந்ததாக சொல்லக்கூடியது. இந்த ஓணத்தில் பார்த்தலையான வாமனனாக அவதரித்ததனுடைய காரணமும் அன்றைக்கி முடியாது. மகாபலி சக்கரவர்த்தியை அவரை பாதாள லோகத்துக்கு தள்ளி அவர் வருஷத்துக்கு ஒரு தரம் என்னுடைய மக்களை பார்க்கணும் அப்படின்னு வரக்கூடிய காலகட்டமாக இந்த திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு வர்றதா ஐதீகம். அதனால் எல்லார் வீட்டு வாசல்லையும் பூக்கோளம் போட்டு அவர் நல்ல ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் வாமனன் மூலியமாக அவரை பாதாள லோகத்திற்கு அனுப்பியதாக சரித்திரம். சரி, இப்போ பார்த்தலைன்னா இன்றைக்கி ரிக் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது வேதங்களில் 4 வேதங்கள் இருக்குது. ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்கள். இதில் ரிக் உபாகர்மா அப்படின்றது அவள் வேதத்தை ஃபாலோ பண்ணுறவா இன்றைக்கி அவள் பூணல் மாற்றிப்பா. அதாவது டெய்லி கிரமங்கள்னு சொல்லக்கூடியதுக்காக பூணல்கள் மாற்றிக்கிறது அப்படின்றது இன்றைக்கி அவள் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இன்னும் ஒரு 2 நாளில் யஜுர் உபாகர்மா வரும். அதாவது இந்த பௌர்ணமிக்கு அன்றைக்கி வரும். இவாள் எல்லாருக்குமே பிரதம அன்றைக்கி தான் காயத்ரி ஜபம் வரும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சிறந்த நாள். ஏன்னா ஸ்ரவண நட்சத்திரம், திரு ஓணம் ஃபெஸ்டிவல். எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். கேஎஸ்ஐயங்காரின் நல்வாழ்த்துக்கள் ஓணத்தின் மூலியமாக. இதை தவிர இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் ஜெயந்தி. ஹயக்ரீவருக்கு என்ன சொல்கிறது, அதாவது ஞானம் வரணும் அப்படின்னா ஹயக்ரீவரை சேவித்தாலே உங்களுக்கு அந்த ஞானம் வரும். ஹயக்ரீவர் தான் இந்த கல்விக்கு, படிப்புக்கு, எல்லாத்துக்குமே மூலதனம். சரஸ்வதிக்கே குருநாதராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனால்
லக்ஷ்மி ஹயக்ரீவர் இல்லை ஹயக்ரீவ பெருமாளை டெய்லி வந்து பசங்க சேவிச்சுட்டே வந்துட்டே இருந்தாலும்னா அவளுக்கு வந்து படிப்பு வந்து நல்லபடியாக வரும். ஞாபக சக்தி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியத்துக்கு போய் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே ஏலக்காய் மாலை ஒன்று வாங்கி போட்டுட்டு சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷம். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 29/8/2023 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிடிஎஃப், அதாவது ஜாதகம், ஹாரஸ்கோப்பை போட்டு அதில் உள்ள கரெக்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு கரெக்ஷன் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட டைம். மேஷராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 6ஆம் இடத்துல, அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் ராசியும் 5ஆம் இடமும் ரொம்பவும் வலுப்பெற்று போகிறது. பெரிய புகழ், அந்தஸ்து, கௌரவம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமணம் நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதாவது புத்திர காரகன் வந்து புத்திரஸ்தான அதிபதியை நேராக பார்க்கிறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதனால் வந்து கண்டிப்பாக புத்திரவாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அங்கே வந்து ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க, கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் போய் ராசிநாதன் இருக்கிறது எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது நல்ல விசேஷம். 9ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி சுக்கிரனால் பார்க்கப்படுறார். ராசி பகவான் ராசிநாதனோட பார்க்கப்படுறது பெரிய விசேஷம். எல்லா விஷயங்களிலும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும், பொருள் வரவு அபரிமிதமாக இருக்கும். இன்றைக்கி வந்து புதுசாக ஏதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. அதாவது ரிஷபராசிக்காரர்கள், கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இன்றைக்கி. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சோழிங்கரில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஒரு துளசி மாலை போடுங்க, பச்சை கலர் கையில் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல வந்து சூரிய பகவானும் இருக்கிறது பெரிய ஏற்றம். 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், புத பகவானும் இருக்கார், நல்ல ஏற்றம். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது வக்கரகதியில். உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும், இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சந்திராஷ்டம காலம் வேறு, கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. புதுசாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் தலையை மூக்க நுழைக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துலையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு மல்லிப்பூ ஒரு 3 முழம் வாங்கி போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கார், பெரிய ஏற்றம். அதுவும் பௌர்ணமி ஒளியில் வரப்போகிறார். நாளைக்கு பார்த்தோன்னா பௌர்ணமி ஒளியில் வந்துடுவார். ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் 1 மணிக்கு மேலே வந்து சதுர்தசி ஆகிடுறது, நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே பௌர்ணமி வந்துடும். அதனால் பௌர்ணமியில் வரப்போகிறார், பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது, கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தாலேனா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கார். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிற. புதிய வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கார். புதிய வேலை கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது வரும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் குங்கும கலர் வச்சுக்கோங்க. கன்னி ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 12ல் இருக்க. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது வெளியூர் போகக்கூடிய சுற்றுக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். புதுசாக வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில் உங்களுக்கு பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை வணங்கிட்டு வாங்க. கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி,
சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் பார்த்தேன்னா தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இன்றைக்கி பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோர் அதிலெல்லாம் திடீர்னு இது வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் அதிகமாக போகும். ஃபேன்சி ஸ்டோர், காட்டன் இண்டஸ்ட்ரி, அதை தவிர வந்து கார்மெண்ட்ஸ், இதெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனிச்சந்திரன் இருக்கிறது பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்க போகுது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு வந்து ஒரு நெய் விளக்கு போடுங்க. கையில் வந்து ஒரு குங்கும கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 11ல் இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எல்லா விதமான வியாபாரத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி ஆட்சி, 11ஆம் இடத்துல ராசிநாதன். பெரிய ஏற்றம் செய்ய தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கும். க்ஷேத்ராடெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க. கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். பெரிய ஏற்றம். 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்க பணம் வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். புதிய தொழில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து 8ஆம் அதிபதி இருக்கிறதுனால மறைந்த இடத்துல இருந்து பணம் வரவு அபரிமிதமாக இருக்கும். ரேஸு, ஷேர் இதிலெல்லாம் திடீர் பணம் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. பெருமாள் கோவிலில் சுதர்சன ஆழ்வாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி உத்திராடம், திருவோணம், விட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். வக்கரகதியில் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். சந்திர பகவானும் இருக்கார். சமசப்தமத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். எதிர்பாலினத்தவர் மூலியம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தாலேயானால் புதுசாக பார்ட்னர்ஸ் எதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை போய் வணங்கிட்டு வாங்க. அதாவது பெருமாள் கோவிலில் கருடர் சன்னதி இருக்கும். கருடாழ்வார் சன்னதியை போய் வணங்கிட்டு வாங்க. கருட தண்டகம் சொல்லுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். வக்கரகதியில் சந்திர பகவானும் 12ஆம் இடத்துல. வேலை மூலியமாக கொஞ்சம் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 2ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கவலைப்பட தேவையில்லை. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி மட்டுமே மிஞ்சும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோயிலில் போயிட்டு வந்துட்டு கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பார்த்தேன்னா உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் சரி சனியும் சரி உங்களுக்கு பணத்தை அதிகமாக கொடுப்பார். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த நாள் வருது. மொத்தத்தில் இந்த நாள் வந்து மீனராசிக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்க. கையில் ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்தாலேயானால் ராகு காலம் 3:04, யமகண்டம் பார்த்தாலேயானால் 9:10, குளிகை 12:01, சூலம் அப்படின்றது வடக்கு பக்கம் சூலம். பால் வந்து அதோட சூலத்திற்கு உண்டான ஒரு பரிகாரம். நல்ல நேரம்னு பார்த்தாலேயானால் கார்த்தால் வந்து ஒரு 8லேருந்து 9, 10லேருந்து 11, மதியம் 3லேருந்து 4, அதற்கு பிறகு மாலை 4லிருந்து 5. இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.